இந்த உலகத்தில் வந்து என்னன்னா சின்ன சின்ன சக்தி அது ஒன்றும் பண்ணாது. புரியுது. பெரிய பெரிய சக்தி அது என்னன்னா ஆக்ரோஷமாக இருக்கும், மனுஷனு கூட சாப்பிடும். அந்த மாதிரி நீ சொல்லும் போது வந்து என்னன்னா ஒரு ஆள் மேலிருந்து ஒரு ஆள் மேலுக்கு வந்து பூந்துற தீய சக்தி கூட இருக்குது. அதே மாதிரி யாருன்னா எதனா செஞ்சாலும் கூட அது உடம்பு மேலுக்கு வந்து கூட அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் பண்ணும். ஆக்ரோஷமான சக்தி வந்து நிறையாவே இருக்குது. அதெல்லாம் வந்து மாடு சொல்லுவாங்களையா, மாடு மாடு கூட சாப்பிடும். மாடு சாப்பிடும். பூனை சொல்லுவாங்களையா, பூனை சாப்பிடும். ஆனால் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு அது வந்தால் அது கண்டை பிடிச்சிட்டு அது கரெக்டான ஒரு முறையில் பூஜை பண்ணி அது எடுத்தாதான் அவங்க உடம்பு விட்டு வெளியே வரும். அது சொல்லும், அவங்க உடம்புலேருந்து அது வந்து வைப்ரேஷன் கொடுக்கும். எனக்கு காவு வேணும், எனக்கு வந்து கோழி வேணும், எனக்கு வந்து காக்கா வேணும், பூனை வேணும்னு சொல்லும். அது அது என்ன சொல்லுமோ அது நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அந்த பெய் பிசாசி கர்மா காச்சாரம் யாவெல்லு பில்லு சூன்யம் வந்து அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து செஞ்சாலும் கூட நிறைய வாட்டு உடம்பு விட்டு வெளியே வராது. புரியுது. அது மறுபடியும் இதை கேட்கும்போது நமக்கு கொடுத்தா அது சரியாயிடும்.